Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 2018ல TNPSC group 2 क्वेश्चन பேப்பர்ல கேட்டிருந்த மேத்ஸ் क्वेश्चனும் அதோட டீடைல் சொல்யூஷனும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த வீடியோக்கு கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரூபாய் 1600 ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் 1852 ரூபாய் 20 பைசா கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம வந்து ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணலாம், நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட் யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு காட்ட போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்க டேட்டா எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் அசல் வந்து 1600 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்னா 5%. ஸோ நமக்கு வந்து என் தான் தெரியல, என் வந்து தான் கண்டுபிடிக்கணும் நம்ம. அப்போ டோட்டல் வேல்யூ வந்து என்னன்னா 1852.20 வரும். சரிங்களா? அதாவது 1600ன்ற வேல்யூ வந்து 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த ரேட்டா மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது, ஒரு 200 ரூபாய்க்கு மேலே தான் வந்து எக்ஸ்ட்ரா வந்துருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 5% ஃபர்ஸ்ட் இயருக்கு என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு 5% இந்த வேல்யூல என்ன வருதுன்னு பாருங்க. 1% என்ன, லாஸ்ட் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைங்க, அதுதான் வந்து 1%. அப்போ 5% என்ன வரும், 5 × 16. அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபான்னு வரும். புரியுதா? 1% வந்து 16னா 5% எவ்வளோ வரும், 80 ரூபான்னு வரும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ரெண்டாவது வருஷத்துக்கு பார்க்கலாம். ரெண்டாவது வருஷத்துக்கு வந்து இந்த 80 ரூபாயும் அதோட இதுக்கு ஒரு 5%, ஏன்னா இது வந்து நம்ம கூட்டு வட்டின்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால வந்து வட்டிக்கு வட்டி வரும். அப்போ இந்த வட்டிக்கும் 5% வட்டி கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா என்ன வரும்னா 1% என்ன, 1% வந்து லாஸ்ட் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைங்கன்னு சொன்னேன். அப்போ என்ன வரும்னா 0.80 வருமா, அதை நீங்க 5ஆல மல்டிப்ளை பண்ணி பாருங்க, நமக்கு என்ன வரும்னா 4 ரூபான்னு வரும். சரிங்களா? அப்போ இதோட ஒரு 4 ரூபாய் வரும். அப்போ என்ன வரும்னா 84. ஓகேவா? ஸோ அகெயின் அடுத்த வருஷத்துக்கு பாருங்க. அடுத்த வருஷத்துக்கு வந்து 84 ரூபாயும் லாஸ்ட் வருஷத்துக்கு என்ன இருக்கோ அது அப்படியே வரும். அகெயின் என்ன வரும்னா இந்த 84 ரூபாய்க்கும் ஒரு 5% கண்டுபிடிக்கணும். அப்போ 1% என்னது 0.84. அப்போ 5% என்ன வரும்னா 4 ரூபாய் 20 பைசான்னு வரும். இதோட ஒரு 4 ரூபாயும் 20 பைசா வரும். அப்போ என்ன வரும்னா 88.20 வரும். இப்போ இது நம்ம இது ஃபுல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்களேன், 252.20 வரும். ஸோ இதை வந்து நம்ம இந்த அசலோட ஆட் பண்ணோம்னா இந்த வேல்யூ வந்துடும். ஸோ ஏன் இதை வந்து நான் 3 இயர்ஸ் வரைக்கும் கண்டுபிடிக்கிறேன்னா, இது வந்து நியர்பை வேல்யூவாக தான் இருக்குது. இப்போ இதை தாண்டி போகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி கண்டுபிடிச்சாலும் நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ வந்து 3 வரும். இது நம்ம ஃபார்முலா அப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா A = P × 1 + R/100 the whole power n. ஸோ இப்போ ஏயோட வேல்யூ என்ன, 1852.20 வரும். இங்கே அசல் வந்து 1600. 1 + R வந்து என்னது 5/100 the whole power n. ஸோ n வந்து இங்கே இருக்கிறதுனால நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம், இந்த 1600 வந்து இந்த பக்கம் கொண்டு வரோம். அப்போ இது வந்து இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் வந்துடும். அப்போ 1852.20 டிவைடட் பை 1600 வரும். இங்கே என்ன இருக்கும்னா இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 5 5 2 10 அப்போ 1/20 வரும். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா இது ஃப்ராக்ஷனில் இருக்குது, இதோட இந்த 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா 21/20 வரும் the whole power n. ஸோ நம்ம இதையும் வந்து இந்த ஃபார்மேட்டில் மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் போகணுன்னா என்ன பண்ணணும், இதை நம்ம 100ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். இதை நான் 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த பாயிண்ட் போயிடும், இந்த வேல்யூ நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ கீழே 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா இன்னும் 2 ஜீரோ வந்து ஆட் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போயிடும். இதை நம்ம வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ண என்ன வரும், 8 2 16 வரும். இந்த 3 ஜீரோ அப்படியே போட்டுக்கோங்க. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 9 2 18, 2 4, மீது 1, 6 2 12, 1 2 வரும். அதாவது என்ன வரும்னா கேன்சல் பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ வரும். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 21/20 ஃபார்மேட்டுக்கு நம்ம மாற்ற போகிறோம். அப்படி மாற்றினோம்னா என்ன வரும்னா 21 இது 3 டைம்ஸ் இருக்கும், இதில் 20 3 டைம்ஸ் இருக்கும். ஸோ த ஹோல் பவர் 3 போட்டுக்கலாம். அப்போ இதை நம்ம கம்பேர் பண்ணணும்.
n உள்ள இடத்துல என்ன இருக்கோ அதுதான் இதுக்குரிய ஆன்சர். அப்போ என்னோட வேல்யூ என்னன்னா 3. ஆப்ஷன் ஏ தான் இதுக்குரிய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி கொடுத்து இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா வி போர்ட்மாஸ் ரூல் பிரகாரம் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எந்த வேல்யூ எடுத்துக்கிறோம்னா இந்த 2 வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இந்த 2 வேல்யூ சால்வ் பண்ணலாம். அப்போ முதல் கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். -1 டிவைடட் பை, ஸோ இது பிராக்கெட் இருக்கிறனால நம்ம இதை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதை சால்வ் பண்ண என்ன வரும்னா 10/21 வரும். +8 -5 மைனஸ், இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண என்ன வரும்னா கீழே நம்ம 2ஆலையும் மேலே 2ஆலையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது என்ன வரும்னா மேலே 2ன்னு வரும். 2 - 1 என்ன வரும்? 1ன்னு தான் வரும். அப்போ 1/4ன்னு வரும். இப்போ 5 - 1/4. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு -1/3 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 1 இந்த டிவிஷனை வந்து என்ன பண்ணணும்னா மல்டிப்ளிகேஷனை மாற்றிட்டு இது தலைகீழாக மாற்றிக்கோங்க. அடுத்து +8 மைனஸ், இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து 1 இருக்கதான் அர்த்தம். அப்போ நான் என்ன பண்ணணும், மேலேயும் கீழேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ பண்ணோன்னா என்ன வரும்னா 20ன்னு வரும். 20 - 1 என்ன வரும்னா 19/4ன்னு வரும். ஓகே, ஸோ -1/3. இது வந்து 1ஆல் நான் இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது அகெயின் எனக்கு 21/10ன்னு தான் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ தான் மீதி இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். இதை மூணையும் நம்ம ஆட் பண்ணோம்னா இதுக்குரிய எல்சிஎம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20. ஸோ 20 எல்சிஎமாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா இதை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 42ன்னு கிடைக்கும். இது கீழே வந்து ஒன்றுமே இல்லை, 1 இருக்கதா அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும், இங்கேயும் 20ஆல் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ மேலே வேல்யூ என்ன வரும்னா 160ன்னு வரும். இங்கே ஆல்ரெடி 4 இருக்குது, அதனால் நம்ம 5ஆல் மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ மேலே 19 வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 95ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ இதை சால்வ் பண்ண என்ன வரும், இதெல்லாம் ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 107ன்னு வரும். 107/20ன்னு வரும். ஃபைனலாக இது ரெண்டையும் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குரிய எல்சிஎம் என்னென்னா இங்கே 3 இருக்குது, இங்கே 20 இருக்குது. இதுக்குரிய எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 60. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 3 நான் 20ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அட் த சேம் டைம் மேலேயும் நான் 20ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும்னா -20ன்னு வரும். இதை வந்து நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 60ன்னு கிடைக்கும். அதே மாதிரி நான் மேலேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும்னா -321 வரும். ஸோ இது நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா -341/60ன்னு வரும். ஸோ இவங்க ஆன்சர் வந்து நமக்கு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கனால நம்ம இதையும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றணும். ஸோ வந்து இங்கே 300ல் 340ன்னு இருக்கா, கீழே 60ன்னு இருக்குது. ஸோ 60 வந்து 5 டைம்ஸ் வந்தாலே அது 300ன்னு வந்துடும். ஸோ அதுக்கு மேலே மீதி என்ன இருக்கும்னா 41 தான் இருக்கும். 41/60. இது மைனஸில் இருக்கிறதுனால நம்ம மைனஸ் போட்டுக்குவோம். ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர், ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 24 சென்டிமீட்டர் உயரமும் அடிப்பக்க ஆரம் 7 சென்டிமீட்டரும் கொண்ட கூம்பு தயாரிக்க தேவையான இரும்பு தகட்டின் பரப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கூம்புடைய மொத்த புறப்பரப்பு என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கூம்புடைய அடிப்பக்க ஆரம் கொடுத்துருக்காங்க, உயரம் கொடுத்துருக்காங்க. கூம்போட மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா என்னன்னா πr/l+r. ஸோ இங்கே நமக்கு பையோட வேல்யூ தெரியும், ஆரோட வேல்யூ 7 சென்டிமீட்டர் தெரியும், எல்லோட வேல்யூ வந்து தெரியாது. ஸோ எல்லுன்றது என்னது, சாயுயரம். இந்த சாயுயரம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா L² = h² + r². ஸோ இந்த கூம்பில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சென்டர் இந்த கோடு இருக்கு இல்லையா, இது வந்து 90 டிகிரி வந்து ஏற்படுத்தும். ஸோ அப்போ இது பிதாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ணி நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதாவது கர்ணம் ஸ்கொயர்டு = மற்ற 2 பக்கம் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக அதே தான் இங்கே எடுத்திருக்கோம். ஸோ இந்த சாயுயரம் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து கர்ணம். ஸோ L² = h² + r². ஸோ இதுலேருந்து நம்ம எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ L² = hன்றது இங்கே 24² + rன்றது 7². அப்போ L² = 24 ஸ்கொயர் பண்ணோம்னா 576 வரும். 7 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 49 வரும். ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 625 வரும். L² வேல்யூ 625. அப்போ எல்லோட வேல்யூ என்னவா இருக்கும்னா இதை ரூட் போட்டோம் அப்படின்னா இதுக்குரிய ஆன்சர் கிடைச்சிரும், 25ன்னு வரும். இதுதான் வந்து எல். இதை நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, ஃபார்முலா என்னன்னா πr/l+r. ஸோ இதில் வந்து 22/7 பையோட வேல்யூ, ஆரோட வேல்யூ வந்து 7, எல்லோட வேல்யூ வந்து என்னது இப்போ 25ன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ 25 ப்ளஸ் ஆரோட வேல்யூ என்னது 7. அப்போது இங்கேயே இந்த 7 கேன்சல் ஆகிடும். மீதி வந்து 22 இன்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 32ன்னு வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்னா 704ன்னு வரும்.
704 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 31, 33, 35 அப் டு 53 என்ற தொடரின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஸ்பெஷல் சீரீஸ் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். ஃபார்முலா எல்லாமே 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அட் த சேம் டைம் இதை பாருங்களேன், இது வந்து ஒற்றைப்படை எண்ணில் இருக்குது. அப்போ ஒற்றைப்படை எண்ணுக்குரிய ஃபார்முலா என்னவோ அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ அதாவது 1, 3, 5 இந்த மாதிரி அப் டு 2n - 1 அப் டு கே வர ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா, லாஸ்ட்டாக உள்ள வேல்யூவை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா 2n - 1ன்னு எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இதுக்குரிய ஃபார்முலா என்னன்னா n². ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதுக்குரிய ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இவங்க கேட்டிருக்க இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நமக்கு ஃபார்முலா 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறோம்னா, முதல் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு அப் டு இந்த 53 வரையும் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு நமக்கு எதுல இருந்து தான் வேணும், 31ல இருந்து தான் வேணும். அப்போ என்ன பண்ணுறோம்னா, அகெயின் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 31க்கு முன்னாடி உள்ள ஒற்றைப்படை எண் என்னது, 29 இல்லையா? ஸோ அது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சி அதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடுறோம். ஸோ இந்த ரெண்டுக்குமே நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுவும் ஒற்றைப்படை எண் 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, இதுவும் ஒற்றைப்படை எண் 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஃபார்முலாவில் மட்டும் நம்ம என்னன்ற வேல்யூ வந்து லாஸ்ட்டாக உள்ள நம்பரை நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஸ்பெஷல் சீரீஸில் மற்ற ஃபார்முலாஸில் எண்ணுக்கு பதிலாக லாஸ்ட்டாக இருக்க அந்த டேர்மை தான் நம்ம எடுத்துப்போம். ஆனால் இதில் வந்து அப்படி எடுத்துக்கக்கூடாது. லாஸ்ட்டாக கொடுத்துருக்க டேர்மை வந்து 2n - 1ன்னு எடுத்துக்கிட்டு அதுலேருந்து என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சு அதுதான் நம்ம வந்து அந்த n² உள்ள எண்ணுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து இது 2n - 1ன்னு எடுத்துக்கிறோம், இந்த 53. அப்போ 2n என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா, 53ஓட இந்த 1 வந்து ஆட் ஆகும். -1 அதோட ஆட் பண்ணும்போது +1 ஆயிரும். அப்போ 54ன்னு வரும். அப்போ என்னோட வேல்யூ என்னன்னா, இந்த 54 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 27ன்னு வரும். அப்போ என்னோட வேல்யூ வந்து 27. அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் இதுக்குரிய ஆன்சர் என்னவா இருக்கும்னா 27². அடுத்து மைனஸ், இதுவும் அதே மாதிரி தான். இந்த 29 வந்து 2n - 1ன்னு வச்சுக்கிறோம். அப்போ வந்து 2n ஈக்குவல் என்ன வரும்னா, இந்த -1 அதோட ஆட் பண்ணும்போது 30ன்னு வரும். அப்போ n ஈக்குவல் என்ன வரும், 30/2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 15ன்னு வரும். அப்போ இங்கே என்னோட ஆன்சர் வந்து என்னன்னா 15. இந்த 15 என்ன பண்ணணும், நம்ம ஸ்கொயர் பண்ணணும். n² ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 15² வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 27² வந்து என்னது, 729. 15 ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும், 225ன்னு வரும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 504ன்னு வரும். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் a⁻3 - 1 a² - 1 மீ போவா காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, a⁻3 - 1. இது நம்ம எப்படி எழுதலாம்னா, a⁻3 - 1/3ன்னு எழுதலாம். அதாவது a⁻3 - b/3க்குரிய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, a - b × a² + ab + b². ஸோ நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு இது நம்ம மாற்றி எழுதலாம். அப்படி எழுதணும்னா என்ன வரும்னா, a - 1 a² + a + 1ன்னு வரும். ஸோ இந்த இடத்துல ஏக்கு பதிலாக ஏவும் பிக்கு பதிலாக இந்த 1ம் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து ரெண்டாவதாக என்ன கொடுத்துருக்காங்க, a² - 1 இருக்கு. இதை எப்படி எழுதலாம்னா, a² - 1² எழுதலாம். அதாவது a² - b² ஃபார்முலா மாதிரி இருக்கா, அதாவது a + b × a - b தான் இதுக்கு வந்து வரும். அப்போ இது நம்ம ஏக்கு பதிலாக ஏயும் பிக்கு பதிலாக 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், a + 1 a - 1. ஸோ இங்கே நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா, மீ போவா கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டுலேயுமே நமக்கு காமனாக உள்ளதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ காமனாக உள்ளது என்னது, ரெண்டுலேயுமே காமனாக உள்ளது வந்து a - 1 தான் காமனாக இருக்குது. அப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து a - 1. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 1 கிலோகிராமிற்கு 5 கிராம் வந்து எவ்வளோ % அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 1 கிலோன்றது முதல்ல எத்தனை கிராம்னு பாருங்க. 1 கிலோன்றது என்னது, 1000 கிராம். இந்த 1000 கிராமில் வந்து 5ங்கிறது எவ்வளோ % அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை எப்படி சால்வ் பண்ணுறது, 1000ல் x% தான் வந்து 5. அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் மட்டும் இந்த இடத்துல வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போங்க. அப்படி கொண்டு போனால் என்ன வரும், இந்த 5 அதே இடத்துல இருக்கும், இந்த 100 அங்கே போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போகும், இந்த 1000 வந்து டிவிஷனில் வரும். ஸோ அப்போ நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 5/10ன்னு வரும். 5/10னா இது நம்ம எப்படி எழுதலாம், டெசிமலில் 0.5ன்னு எழுதலாம். ஸோ 0.5% தான் இதுக்குரிய ஆன்சர். ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்
9/2 இன்ட்டு 18/4 டிவைடட் பை 3/16 இதோட மதிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி அடுக்கு கொடுத்த என்ன அர்த்தம், 9 2 டைம் எழுதணும், 18 4 டைம் போடணும், அதே மாதிரி 3 16 டைம் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது நம்ம இப்போ எக்ஸ்பேண்டாக எழுதிடலாம். ஸோ 9 2 டைம்னா 9 × 9ன்னு வரும். 18 4 தடவை போடும்போது 18 4 டைம் இந்த மாதிரி போட்டுக்கலாம். டிவைடட் பை 3 16 டைம் போடணும். இது நம்ம வேறு எப்படி எழுதலாம்னா 9 வந்து 8 டைம் போடலாம். ஏன்னா நான் 3 வந்து 2 தடவை எழுதினாலே அது வந்து 9 தான் வரும். ஸோ அப்போது 9 வந்து நம்ம 8 டைம்ஸ் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு அது வந்து புரியல அப்படின்னா நீங்கள் 3 16 டைம் போட்டே பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு 9க்கு இந்த 2 3 கேன்சல் ஆயிரும், இந்த ஒரு 9க்கு இந்த 2 3 கேன்சல் ஆயிரும். ஸோ 3யும் இதுவும் கேன்சல் பண்ணால் வரும், 1 3 3 1/2 3 18 வரும். அகைன் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் இங்கே 2 வரும். ஸோ அப்போ மறுபடியும் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் இது வந்து 2 கிடைக்கும். அடுத்து இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் இதுவும் 2 கிடைக்கும். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது இதுவும் 2 கிடைக்கும். ஸோ அப்போ மீதி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து 2 வந்து 4 டைம்ஸ் இருக்குது. அப்போ என்ன வரும், 2 4 4 2 8 8 2 16ன்னு வரும். ஸோ கீழே வந்து 3 4 டைம்ஸ் இருக்குது. என்ன வரும்னா 3 9, அகைன் 9 9 9 81ன்னு வரும். ஸோ அப்போ 16/81 தான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 0.027 கனமூலம் என்ன கேட்டிருக்காங்க. அதாவது இதோட கியூப் ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பாயிண்ட் இல்லாமல் ஃபஸ்ட் நம்ம எழுதுகிறோம். ஸோ பாயிண்ட் இல்லாமல் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.027 இருக்கா. ஸோ புள்ளிக்கு அடுத்து எத்தனை டிஜிட் இருக்குன்னா 3 டிஜிட் இருக்குது. அப்போ நம்ம 3 0 உள்ள இந்த வேல்யூவால் நம்ம மேலேயும் கீழேயும் வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு மேலே உள்ள வேல்யூ வந்து நமக்கு முழுசாக கிடச்சிரும். அப்போ மேலே உள்ள வேல்யூ வந்து நமக்கு எப்படி கிடைக்கணும்னா அந்த நம்பர் முழுமையாக கிடச்சிரும். அப்போ 27 நமக்கு கிடச்சிரும். கீழே உள்ள அந்த 1000 வந்து அப்படியே இருக்கும். அப்போது நம்ம இது வந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா கியூப் ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா என்ன வரும்னா 3ன்னு வரும். ஸோ 3 நம்ம வந்து 3 தடவை மல்டிப்ளை பண்ணும்போது 27 வரும். அதே மாதிரி 10 நம்ம 3 தடவை மல்டிப்ளை பண்ணும்போதும் நமக்கு 1000 வரும். அப்போ 3/10ன்னு வரும். ஸோ இதை டெசிமல் வேல்யூவில் எழுதணும்னா நமக்கு 0.3ன்னு வரும். அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து a + b/c = b + c/a = c + a/b = kன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கேயோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா ஒவ்வொன்றும் நம்ம வந்து இந்த கேயோட கம்பேர் பண்ண போகிறோம். அதாவது a + b/c இருக்குல்ல, இது நம்ம கேன்னு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா என்ன வரும், a + b = இந்த c அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ckன்னு வரும். அதே மாதிரி இது பாருங்க b + c = akன்னு வரும். அப்போ b + c = ak. அடுத்து c + a வந்து bkன்னு வரும். அப்போ c + a = bk. இப்போ நம்ம அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இது ஃபுல்லாத்தையும் அப்படியே நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதை ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ண என்ன வரும்னா பாருங்கள் இதில் 2a இருக்குது, 2b இருக்குது, 2c இருக்குது. அப்போ ஆட் பண்ண என்ன வரும்னா 2a 2b + 2c இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ak + bk + ckன்னு வரும். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் நம்ம காமனாக 2 வெளியே எடுத்துடலாம். அப்போ என்ன வரும், a + b + cன்னு வரும். இதில் காமனாக k வெளியே எடுத்துடலாம். அப்போ வந்து a + b + cன்னு வரும். ஸோ இங்கே a + b + c-ஐயும் a + b + c-ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் வந்து கேயோட வேல்யூ என்னன்னு கிடைக்குதுன்னா 2ன்னு கிடைக்குது. ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு வகுப்பில் மாணவர்கள் மாணவியர்கள் விகிதம் 4:5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4ன்றது மாணவர்கள், 5ன்றது மாணவியர்கள். மாணவர்களோட எண்ணிக்கை 20ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மாணவிகளோட எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 4 எதால் மல்டிப்ளை பண்ணும்போது 20 கிடைக்குது, 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 20 கிடைக்குது. இதையும் நம்ம என்ன பண்ணுறோம், 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன வரும்னா 25ன்னு வரும். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து முதல் வகுப்பில் தேர்ச்சி, 2ஆம் வகுப்பில் தேர்ச்சி, 3ஆம் வகுப்பில் தேர்ச்சி, அப்புறம் தேர்ச்சி பெறாதவர்கள், இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து இந்த டிகிரியோட வேல்யூ டோட்டல் வேல்யூ என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 360 டிகிரியாக இருக்கும். ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களுடைய சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து 360. அந்த முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களுடைய எண்ணிக்கையை வந்து எந்த டிகிரியில் கொடுத்துருக்காங்கன்னா 90ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், 360ல் அந்த 90 டிகிரியோட பர்சன்டேஜ் அப்போ இன்ட்டு 100 போட்டோன்னா நமக்கு வேல்யூ கிடச்சிரும். அப்போ என்ன வரும்னா இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும். 1 9 9 4 9 36. இந்த 4ஐயும் 100ஐயும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 25ன்னு வரும். ஸோ 25% தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆண்டு கூட்டு வட்டியில் என்ன சதவீதத்தில் ரூபாய் 640 ஆனது 2 ஆண்டுகளில் 774 ரூபாய் 40 பைசா ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு கூட்டு வட்டி சம். அட் த சேம் டைம் நமக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. ஆரோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இதே மாதிரி சம் லாஸ்ட்டாக பார்த்தோம். அங்கே வந்து என் கேட்டிருந்தாங்க, இங்கே வந்து ஆர் கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபார்முலா என்ன கூட்டு வட்டிக்கு? நான் ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 த ஹோல் பவர் n. ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் வேல்யூ என்னவா இருக்கும்னா 774.40 இருக்கும். அசல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 640ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஆர் நமக்கு தெரியாதனால ஆர் அப்படியே வச்சுக்கலாம். என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. ஸோ இப்போ இந்த 640 வந்து இது கூட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஆர் வந்து உள்ளே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து இந்த சைட் கொண்டு வரோம். அப்படி கொண்டு வரும்போது என்ன வரும்னா டிவிஷனில் வந்துடும். இந்த நம்பர் 640ன்னு இங்கே வரும். ஈக்குவல். ஸோ ரிமைனிங் இருக்கிறத அப்படியே வச்சுக்கலாம். 1 + r/100 த ஹோல் ஸ்கொயர்டுன்னு வரும். ஓகே, இப்போ இந்த நான் பாயிண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? 100ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ முழுசாக வந்துடும். இந்த வேல்யூவோட ஒரு 2 0 மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். 777.40 100 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ முழுசாக வந்துடும். கீழே வந்து 2 0 மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இந்த பக்கம் உள்ளதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இந்த ஸ்கொயரை வந்து நம்ம இந்த பக்கம் கொண்டு வரணும். அப்படின்னா தான் வந்து நம்ம ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இந்த ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் வந்தால் எப்படி மாறும் பார்த்தீங்கன்னா ரூட்டாக மாறிடும். அதாவது இந்த ஸ்கொயர்டு இந்த பக்கம் வந்து ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். ஒருவேளை இந்த இடத்துல 3 இருந்துச்சுன்னா இந்த பக்கம் வரும்போது கியூப் ரூட்டாக மாறிடும். இந்த பக்கம் ஸ்கொயர் இருக்கிறதுனால இது ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். ஸோ அதுக்கு முன்னாடி இது நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும். இதை ஃபுல்லாக டேரெக்டாகவே நம்ம வந்து 8th டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 8வது வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணால் என்ன வரும்னா 8 8 64 2 0 அப்படியே போட்டுக்கோங்க. 8 72 வரும், மீதி 5. 6 8 48, மீதி அகெயின் 6 வரும். அடுத்து 8 8 64 வரும். அகெயின் இதையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். இதையும் நம்ம வந்து 8வது வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணால் 1 8 8, இந்த 2 0 அப்படியே போட்டுக்கோங்க. இதில் வந்து 1 8 மீதி 1, 2 8 16, அகெயின் 1 8. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 121/100ன்னு வரும். இப்போ இந்த பக்கம் வந்து 1 + r/100 மட்டும்தான் இருக்கும். நம்ம அந்த ஸ்கொயர்டு தான் இந்த பக்கம் ரூட்டில் கொண்டு போயிருக்கோம். ஸோ இது நம்ம இதோட ரூட் வேல்யூ என்ன நமக்கு பார்த்தாலே கண்டுபிடிச்சிட முடியும். 121க்கு வந்து 11 வரும், 100க்கு வந்து 10ன்னு வரும். அப்போ என்ன வரும்னா 11/10 = 1 + r/100. இதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக r100 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ 1 + r/100ஓட வேல்யூ வந்து 11/10. இப்போ r/100 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 1 அந்த பக்கம் கொண்டு போகும்போது 11/10 - 1ன்னு மாறிடும். அப்போ இது நம்ம 10ஆல் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணோம்னா 11லேருந்து 10 போச்சுன்னா 1. அப்போ நம்ம வந்து என்ன வரும்னா 1/10ன்னு வரும். அதாவது r/100 வந்து 1/10ன்னு வரும். ஸோ இங்கே வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். 10ஆல் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 11 - 10 1ன்னு வரும். கீழே சேமாக இருக்கனால அப்படியே போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 1/10, இந்த 100 மேலே போச்சுன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா வெறும் 10ன்னு வரும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்னா 10%. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு சர்க்கஸ் கூடாரமானது 3 மீட்டர் உயரமுள்ள உருளையின் மீது கூம்பு அமைந்தார் போன்ற வடிவத்தில் உள்ளது. அதன் அடிப்பக்க ஆரம் 52.5 மீட்டர், கூம்பின் சாய் உயரம் 53 மீட்டர் எனில் அக்கூடாரம் அமைக்க தேவையான கித்தான் துணியின் பரப்பை காண்க. அதாவது அந்த சர்க்கஸ் கூடாரம் எப்படி இருக்குன்னா கீழே வந்து உருளை ஷேப்பில் இருக்குது, மேலே வந்து கூம்பு ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட அடிப்பக்க ஆரம் சொல்லியிருக்காங்க. அடிப்பக்க ஆரம்ன்றப்போ இந்த இடத்துல வரும். ஸோ இதோட ஆரம் தான் மேலேயும் இருக்கும். ஸோ அடிப்பக்கம் ஆரம் வந்து 52.5 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. கூம்பினுடைய சாய் உயரம் அதாவது எல் சொல்லியிருக்காங்க. எல் வந்து 53 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அக்கூடாரம் அமைக்க தேவையான கித்தான் துணியின் பரப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது கூடாரம் அமைக்க தேவையான கித்தான் துணியை பரப்புனா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா கூம்போட வலைப்பரப்பு ப்ளஸ் உருளையோட வலைப்பரப்பு ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அதாவது உருளையோட வலைப்பரப்பும் கூம்போட வலைப்பரப்பும் நம்ம ஆட் பண்ணணும். உருளையோட வலைப்பரப்பு என்னன்னா 2/r/h, கூம்போட வலைப்பரப்பு வந்து πr/l. ஓகேங்களா? நமக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷனில் பாருங்களேன், நமக்கு பையோட தான் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம பைக்கு வந்து இங்கே வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஓகே, இந்த ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஆரோட வேல்யூ வந்து சேமாக தான் இருக்கும். உயரம் வந்து மாறும். உயரம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 மீட்டர் உயரம் உள்ள உருளைன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டுலேயுமே ஆரோட வேல்யூ காமன் தான். ஸோ ரெண்டுலேயுமே நம்ம எதை எடுத்துக்கலாம்னா பையையும் ஆரையும் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும் 2h இருக்கும். இந்த இடத்துல வெறும் எல் மட்டும் இருக்கும்.
ஸோ பை ஆர் இன்ட்டு 2 இன்ட்டு ஹச்ன்றது இங்கே வந்து 3, எல்லோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 53. ஸோ பை ஆர் இன்ட்டு இங்கே ஆரோட வேல்யூ நமக்கு தெரியும் என்னன்னா 52.5. ஸோ 52.5 இங்கே நம்ம போட்டுடலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 2 6, 53ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் 59ன்னு வரும். இந்த 52.5ஐயும் 59ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3097.5ன்னு வரும். இதோட அந்த பை வரும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு சதுரத்தின் பரப்பளவு அரை ஏக்கர் எனில் சதுரத்தின் மூலை விட்டம் டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சதுரத்தோட பரப்பளவு சொல்லியிருக்காங்க அரை ஏக்கர்னு. ஸோ அரை ஏக்கர்ன்றது எத்தனை ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னா 5000 ஸ்கொயர் மீட்டர். ஒரு ஏக்கர்னா 10,000 ஸ்கொயர் மீட்டர், அரை ஏக்கர்ன்றப்ப 5000 ஸ்கொயர் மீட்டர். அப்போ சதுரத்தோட பரப்பளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000. ஓகேவா? இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதோட மூலை விட்டம் என்னன்னு கேட்குறாங்க. சதுரத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர். வேற எப்படி எழுதலாம்னா d²/2ன்னு எழுதலாம். சதுரத்துக்கு வந்து பக்கம் வச்சும் பரப்பளவு கண்டுபிடிக்கலாம், மூலை விட்டம் வச்சும் பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். ரெண்டுமே வந்து ஈக்குவல் தான். அந்த சதுரத்தோட பரப்பளவு வேலை கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து d²/2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ d²/2 = 5000. அப்போ என்ன வரும்? d² வந்து இந்த 2 அந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போகும். அப்போ 10,000ன்னு கிடைக்கும். அப்போ டியோட வேல்யூ என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 10,000 அப்படியே எழுதணும்னா நமக்கு ஆன்சர் 100ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இரு கோளங்களின் புற பரப்பளவுகள் முறையே 9:25 என்ற விகிதத்தில் உள்ளது. அவற்றின் கன அளவுகளோட விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. இரு கோளங்களின் புற பரப்பளவுகள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ கோளத்தோட புற பரப்பளவு, வலைப்பரப்பு, மொத்த புறப்பரப்பு எப்படி சொன்னாலும் எல்லாமே ஒன்று தான். ஸோ அதுக்குரிய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 4/r². கோளத்துடைய புறப்பரப்புக்குரிய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 4/r². ஸோ 2 கோலம் எடுத்திருக்காங்க. அப்போ அதுக்கு வந்து அதோட விகிதமும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கோலம் வந்து அதோடைய ஆரம் வந்து நம்ம r1 வச்சுக்கலாம். செகண்ட் கோலமுடைய ஆரம் வந்து r2ன்னு வச்சுக்கலாம். இதோட விகிதம் வந்து 9/25 இருக்கு. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு r1² / r2² = 9/25 வரும். r1ஓட வேல்யூ 3ன்னு வரும், r2ஓட வேல்யூ 5ன்னு வரும். சரிங்களா? ஸோ இந்த r1² வந்து 9னா r1ஓட வேல்யூ 3, r2² வந்து 25னா r2ஓட வேல்யூ வந்து 5 வரும். இப்போ நம்ம கோலத்தோட கனளவு ஃபார்முலா பார்க்கலாம். கோலத்தோடைய கனளவு ஃபார்முலா என்ன? ஏன்னா அவங்க வந்து இந்த 2 கோலத்தோடைய பரப்பளவு கொடுத்துட்டு அதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. பரப்பளவுக்குரிய ரேஷியோ கொடுத்துட்டு கோலத்துடைய ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ கோலத்துடைய கனளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 4/3/r3. அதே மாதிரி நம்ம 2 கோலத்துக்கும் நம்ம விகிதம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கோலத்துக்குரிய ஆரை வந்து நம்ம r1ன்னு எடுத்துக்கிறோம். செகண்ட் கோலத்துக்குரிய ஆரத்தை வந்து r2ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ என்ன வரும்னா 4/3/r1³ / 4/3/r2³. ஸோ இங்கே நம்ம இந்த 4/3 பைலாம் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் r1³ r2³ தான் இருக்கு. r1ஓட வேல்யூ வந்து 3, அதே மாதிரி r2ஓட வேல்யூ வந்து 5. ஸோ இது ரெண்டையும் நம்ம கியூப் பண்ணால் என்ன வரும்னா 3 கியூப் பண்ணால் 27 வரும். இந்த 5/3னா 125 வரும். ஸோ 27/125 அப்படிங்கிறத ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த மாதிரி ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு இதுக்கு அடுத்து என்ன வேல்யூ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன ஃபார்மேட்டில் எடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டில் Z இருக்குது, ஃபஸ்ட்டில் வந்து A இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட் உள்ளதையும் எடுத்துட்டு அடுத்து ஃபஸ்ட்டு உள்ளதையும் எடுத்துட்டு முன்னாடி 1ன்னு போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 3ன்னு போட்டிருக்காங்க, YBன்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்போ இசட்டுக்கு முன்னாடி Y இருக்குது, ஏக்கு அப்புறம் B இருக்குது. ஆனால் 3ங்கிறது இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பாருங்க எக்ஸும் சியும் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் இருக்குது, சி இருக்குது. ஆறுங்கிறது இந்த 3ஐயும் ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. 1 2 அதோட இந்த 3 ஆட் பண்ணால் 6ன்னு வரும். ஸோ அதுக்கடுத்து அதே மாதிரி 10ன்னு வரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 10ன்னு வரும். டபிள்யூவும் டியும் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன வரும்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்னா அந்த 10ஓட 5 ஆட் பண்ணால் 15ன்னு வரும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து என்னதுன்னா விக்கு அப்புறம் இ, அப்போ விஇ. அப்போ 15 விஇன்னு வரும். இதுதான் வந்து இதுக்குரிய ஆன்சர். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இரு எண்களின் பெருக்கு தொகை 1600 மற்றும் அவைகளின் மீபோவா 5 எனில் மீச்சியமா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னா, அதாவது 2 எண்களுடைய பெருக்கு தொகை எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா அதோட எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப்பை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். சம்மில் இரு எண்களுடைய பெருக்கு தொகையோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 1600ன்னு. அதில் வந்து மீபோவா கொடுத்துட்டாங்க. மீபோவான்றது என்னது?
ஹச்சிசிஎஃப் ஹச்சிசிஎஃபோட வேல்யூ வந்து 5ன்னு கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், எல்சிஎம் மட்டும் கண்டுபிடிக்கணும்னா இந்த 5 இந்த பக்கம் வந்துடும். அப்போ 1500 டிவைடட் பை 5ன்னு வரும். கேன்சல் பண்ணால் என்ன வரும்னா 3 15 மிச்சம் 1 2 10, அப்போ 320ன்னு வரும். 320 தான் இதுக்குரிய ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இரு கை கடிகாரங்கள் ஒவ்வொன்றையும் ரூபாய் 594க்கு ஒருவர் விற்றார். இவ்வாறு விற்றதில் 10% லாபமும் மற்றதில் 10% நட்டமும் ஏற்பட்டது. மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நட்ட சதவீதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அவர் வந்து ஒரு 10% லாபத்துக்கு விற்கும் போது 594 ரூபா தான் வந்திருக்கு, 10% நட்டத்துக்கு விற்கும் போது 594 ரூபா தான் வந்திருக்கு. அப்போ அந்த ரெண்டோட உண்மையான ரேட் வந்து மாறும். சரிங்களா? ஆனால் அது வந்து லாபமாக இருக்கும்போது சேம் ரேட்டாக இருக்குது, நட்டமாக இருக்கும்போதும் அந்த ரெண்டு ரேட்டும் சேமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு லாப நட்ட சதவீதம் என்னன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் கண்டிப்பாக இது வந்து லாஸ் தான் ஆகும். ஸோ இதுக்கு ஷார்ட்கட் மெத்தட் என்னென்னா எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் ஃபார்முலா இருக்குது. அதாவது E % ஈக்குவல் டு -A²/100. ஸோ இங்கே ஏங்கிறது 10%. ஏன்னா அதே பர்சன்டேஜ் தான் லாபமும் இருக்கும் நட்டமும் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இங்கே ஏன்னு எடுத்துக்கிறோம். அப்போ அந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ 10²/100. அப்போ 10² என்னது வரும், 100ன்னு வந்துடும். கீழே ஆல்ரெடி 100 இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணால் 1. அப்போ -1, அதாவது 1% நஷ்டம். இந்த மைனஸ்ன்றது எதை டினோட் பண்ணுதுன்னா நஷ்டத்தை தான் டினோட் பண்ணுது. அப்போ 1% தான் நஷ்டம். ஸோ இதை வந்து நம்ம டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 10% லாபத்துக்கு விற்றுருக்காரு. 10% லாபம்னா அது 110% ஆகும். ஏன்னா 100%ன்றது தான் அது உண்மையான ரேட்டு. 10% லாபத்துக்கு விற்கும் போது அதோட வேல்யூ என்னன்னா 594. இதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்னதுன்னா இன்னொரு பொருளை ஒரு 90%, அதாவது 10% நஷ்டத்துக்கு விற்கும் போது அதோட வேல்யூ என்னவா இருந்துச்சுன்னா 594 தான் இருந்துச்சு. அப்போ டோட்டல் டிரான்சாக்ஷனில் நமக்கு வந்து லாபம் கிடைக்குதா நட்டம் கிடைக்குதான்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 110% வந்து 594னா 100% எவ்வளோ? அப்போது 110% வந்து 594. அப்போ 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த 594 100ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள், டிவைடட் பை 110. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிரும். ஒரு 11 11, 5 11 55, மீதி 4 வரும். 4 11 44 வரும். அப்போ இது வந்து 540. சரிங்களா? ஒரு பொருளோட ரேட் வந்து 540. இன்னொரு பொருளோட ரேட்டையும் கண்டுபிடிச்சிடலாம். 90%, 90% தான் 594. அப்போது 90% 594னா 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இதுவும் அதே மாதிரி தான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 594 × 100 டிவைடட் பை 90. ஸோ இதையும் கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணால் என்ன வரும்னா 9 9 69 54, மீதி 5, அகெயின் 69 54. அப்போ 660 வரும். ஸோ அந்த ரெண்டு பொருளோட உண்மையான ரேட் என்னென்னா 1200. பட் இந்த 594 தான் அவர்கிட்ட கிடச்சிருக்கு. அப்போ இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணோன்னா 1188 வரும். சரி, அவர்கிட்ட இருந்த அந்த பொருளோட உண்மையான விலையை நம்ம ஆட் பண்ணோம்னா 1200 வரும். அவர் 10% லாபத்துலேயும் 10% நட்டத்துலேயும் வந்து விற்கும் போது 594 வருது. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணோம்னா 1188ன்னு வருது. அப்போ அவருக்கு வந்து நஷ்டம் தான் கிடச்சிருக்கு. 1200 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 1188ன்னு விற்றுருக்காரு. ஸோ நஷ்டம்ன்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 ரூபா தான் இதில் நஷ்டமாயிருக்கு. ஸோ 12 ரூபான்றது பாருங்க, இந்த 1200ல் 1% தான் இந்த 12 ரூபா. ஸோ அப்போ 1% தான் அவங்களுக்கு நட்டம் ஏற்பட்டிருக்கு. புரியுது? ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்து அடுக்கலை நம்பர்ஸ் ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்பர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அடுக்கில் உள்ள நம்பர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், இங்கே மூவிரன் -6ன்னு வரும். இங்கே மேலே அடுக்கில் 2 இருக்குது, இங்கே -3 இருக்குது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இதுவும் -6ன்னு வரும். டிவைடட் பை இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. இங்கேயும் 4ஐயும் -2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் வரும் 2 அடுக்கு -8 வரும். அடுத்து 3 அடுக்கு -4 × 4 அடுக்கு -2. ஸோ இந்த மைனஸ்லாம் போடணும்னா என்ன பண்ணணும், எல்லாத்தையும் நம்ம தலையில் மாற்றணும். ஸோ மேலே உள்ள இந்த வேல்யூலாம் கீழே வரும்போது அந்த மைனஸ் மட்டும் ரிமூவ் ஆயிடும். அதே மாதிரி கீழே உள்ள வேல்யூஸ்லாம் மேலே போகும்போது அந்த மைனஸ் ரிமூவ் ஆயிடும். ஸோ மைனஸை ரிமூவ் பண்ணி தான் நம்ம கேன்சல் பண்ணணும். ஸோ அப்போ என்ன ஆகணும், கீழே உள்ளதை மேலேயும் மேலே உள்ளதை கீழே எழுதிருங்க. அதாவது இந்த மைனஸ் சைன் இல்லாமல். அப்போ என்ன வரும், 2/8ன்னு வரும், 3/4ன்னு வரும், 4/2ன்னு வரும். ஸோ கீழே 3/6 × 2 அடுக்கு 6ன்னு வரும். ஸோ இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம்.
இங்கே 2 அப்படியே கேன்சல் ஆகும். இதில் 6 போச்சுன்னா மீதி 2ன்னு இருக்கும். ஸோ இங்கே 3 இருக்குது, இது அப்படியே கேன்சல் ஆகும். இங்கே மீதி 2ன்னு இருக்கும். ஸோ அப்போ என்ன வரும்னா 2 4 இருக்கும். இங்கே 3 2ன்னு இருக்கும். 2 என்ன வரும்? 4ன்னு வரும். 4 2ன்றது 16, 3 2ன்றது 9. அப்போ 4 16 64 வரும். கீழே இருக்க 9 அப்படியே போட்டுக்கோங்க. நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இதையும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எழுதலாம். 64ல் 9 வந்து 7 டைம்ஸ் இருக்கும். ஸோ மீதி 1/9. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அசலோட வேல்யூ வந்து நமக்கு சொல்லலை, அது எத்தனை வருஷத்துல வந்து 3 மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி சம் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம அசலோட வேல்யூவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இது வந்து எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்னு தெரியல, 3 மடங்கு ஆகும்னு. அப்போ டோட்டல் வேல்யூ எப்படி இருக்கும்னா நமக்கு 3x இருக்கும். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் அந்த அசல் வந்து 3 மடங்கு ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 8%ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன தான் கண்டுபிடிக்கணும். இது வந்து கூட்டு வட்டின்லாம் சொல்லலாம். ஸோ அப்போ நமக்கு இங்கே இருக்க ஒரே ஃபார்முலா என்னன்னா I = PNR/100. ஸோ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே அசல் இங்கே ஐங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2x. ஏன்னா நம்மக்கிட்ட எக்ஸும் இருக்குது 3x இருக்குது. அதாவது அசல் வேல்யூ இருக்குது, மொத்த வேல்யூ இருக்குது. ஸோ அப்போ வட்டி மட்டும் எதுவும் பார்த்தீங்கன்னா அசலை விட 2 மடங்கு தானே வட்டி. அப்போ ஐ என்னவா இருக்கும்னா 2x இருக்கும். ஸோ புரியுதா? அதாவது அசல் ஒரு வேல்யூ வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் 3 மடங்கு ஆயிடுச்சு. அப்போ 1 மடங்கு தான் அவர் வாங்கினது, எக்ஸ்ட்ரா 2 மடங்கு வந்து வட்டியா இருந்திருக்கு. அப்போ என்னன்னா அசல் வந்து எக்ஸ்னா வட்டி வந்து 2x நம்ம எடுத்துக்கிறோம். இங்க அசல் வந்து எக்ஸ், என் வந்து தெரியாது, அதனால அப்படியே வச்சுக்கிறோம். ஆர் வந்து 8 / 100. இங்க வந்து இங்கேயே எக்ஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ என் மட்டும் வச்சுட்டு மீது எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ என்ன வரும்னா 2 × 100 / 8ன்னு வரும். ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1ன்னு வரும், 4 வரும். இது 2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 25 வரும். அப்போ என்னோட வேல்யூன்னு அது 25 இயர்ஸ். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், 54, 71, 75 மற்றும் 99 என்ற ஒவ்வொரு எண்ணுடனும் எந்த எண்ணை கழித்தால் அதன் மீதம் சம விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 54ல இருந்து ஒரு நம்பர், 71ல இருந்து ஒரு நம்பர், அதே மாதிரி சேம் எல்லா நம்பருமே சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கழிச்சோம் அப்படின்னா, இந்த மாதிரி சேம் நம்பரால் கழிச்சோம் அப்படின்னா இதோட விகிதம் வந்து ஒரே மாதிரி இருக்கும், ஒரு சம விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம ஆப்ஷன்லேருந்து போகிறது ரொம்ப பெட்டர். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க? 1ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 54லேருந்து 1 போச்சுன்னா 53 வரும். இங்கே 75லேருந்து 1 போச்சுன்னா 74 வரும். ஸோ 53ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர், அது எந்த நம்பராலையும் கேன்சல் ஆகாது. ஸோ அப்போ கண்டிப்பாக இது வந்து சம விகிதத்தில் இருக்க சான்ஸே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு 2 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 54லேருந்து 2 போச்சுன்னா என்ன வரும்? 52ன்னு வரும். 71லேருந்து 2 போச்சுன்னா 69ன்னு வரும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 73 97ன்னு வரும். ஸோ இதுவுமே நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியாது, அதனால வந்து 2வும் கிடையாது. அடுத்த ஆப்ஷன் சியில் என்ன கொடுத்துருக்காங்க? 3ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம 3 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 3 சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? 54லேருந்து 3 போச்சுன்னா 51ன்னு வரும். 71ல் 3 போச்சுன்னா 68ன்னு வரும். ஸோ இந்த பக்கம் வந்து 72 / 96ன்னு வரும். ஸோ இது 2 நம்ம கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் இது 17வது வாய்ப்பாடில் 3 17 51 வரும். இது வந்து 4 டைம்ஸ் வரும். ஸோ இது வந்து 12வது வாய்ப்பாடில் பார்த்தோம்னா 6 12 72, 8 12 96 வரும். அகைன் இது நம்ம கேன்சல் பண்ணால் 3/4ன்னு வரும். ஸோ இது வந்து சேமாக வருது நமக்கு. அப்போ நமக்கு ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த ஆப்ஷன் டி வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நமக்கு கரெக்டாக வராது. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 6 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பர். 9 ஆண்கள் நாளொன்றுக்கும் 8 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் அவ்வேலையை முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? 6 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பார். சரிங்களா? 6 ஆண்கள் 10 மணி நேரம் 24 நாட்கள். அதே மாதிரி 9 ஆண்கள் நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் இந்த மாதிரி நம்ம எழுதிட்டு எது நமக்கு தெரியும் அதை மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் ஒரு சைட் கொண்டு போனால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ இங்கேயும் வந்து ஆண்கள் கொடுத்துருக்காங்க, இங்கே டைம் கொடுத்துருக்காங்க, இங்கே டேஸ் கொடுத்துருக்காங்க. சேம் அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால டி மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க.
மீதி இங்கே எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்தால் எப்படி வரும்னா டிவிஷனில் வந்துடும். ஸோ இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 8 3 24, 1 3 3 3 9. அகைன் இதை கேன்சல் பண்ணால் இங்கே 2 வரும். ஸோ அப்போ என்ன வரும்னா 20 தான் ரிமைனிங் இருக்குது. 2 × 10. ஸோ 20 தான், 20 டேஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் முடிப்பர். இருவரும் சேர்ந்து வேலை செய்து அவ்வேலையை முடித்து 600 தங்கள் வருவாயாக பெற்றனர் எனில் ஏ மற்றும் பியின் பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ என்பவர் வந்து ஒரு வேலையை 20 நாட்கள்ல பண்றாரு. அப்ப ஏயோட வேல்யூ நம்ம எப்படி எடுத்துக்கணும்? 1/20 எடுத்துக்கிறோம். பியோட வேல்யூ வந்து 1/30. அவர் வந்து 30 நாட்கள்ல செய்து முடிப்பார். இவங்க வந்து 2 பேரும் வேலை சேர்ந்து முடிச்சாங்கன்னா அந்த வேலைக்குரிய சம்பளம் வந்து 600 ரூபாய் கிடைக்குது. அதை எப்படி அவங்க 2 பேரும் ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 2 பேரையும் சேர்ந்து வேலை செய்யும்போது எப்படி வரும்னா 1/20 + 1/30. ஸோ இதோட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 60ன்னு வரும். அப்போ வந்து ஏக்குரிய வேல்யூ வந்து இங்கே மேலே 3ன்னு வரும், பிக்குரியது வேல்யூ வந்து 2ன்னு வரும். அதாவது என்ன அர்த்தம்னா 60ன்ற வேலையை, டோட்டல் வேலையை இவங்க வந்து 3 மடங்காகவும் இவர் வந்து 2 மடங்காகவும் செய்வார்னு அர்த்தம். அப்போ டோட்டலாக அவங்களுக்கு கிடைச்ச வருமானம் வந்து 600 ரூபாய். இது டோட்டலாக அந்த வேலையை வந்து நம்ம 5 மடங்காக பிரிச்சுக்கலாம். அப்போ இந்த 5 மடங்குல ஏங்கிறவருக்கு எத்தனை மடங்கு போகுதுன்னா 3 மடங்கு. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணா வரும் 4 5 5 12 60ன்னு வரும். அப்போ 360 ஏக்குரிய வேல்யூ. அதுக்கடுத்து பிக்கு என்ன வரும்? இந்த 600லேருந்து இந்த 360 மைனஸ் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல 2ன்னு போட்டு அதே மாதிரி சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வரும். என்ன வரும்னா 240 வரும். அப்போ ஏக்குரிய பங்கு வந்து 360 ரூபா, பிக்குரிய பங்கு வந்து 240 ரூபா. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 18 41 x 36 31 24 37 35 27 36 இவற்றில் சராசரி 31 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சராசரினால என்னது? எல்லாத்தையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அந்த கவுண்ட் பண்ணி அந்த நம்பரால டிவைட் பண்ணுறதா சராசரி. டோட்டலாக அவங்களுக்கு கொடுத்துருக்க நம்பர்ஸ் வந்து 10 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸும் சேர்த்து. இது எல்லாத்தையும் 10ஆல் டிவைட் பண்ணாதான் அதை நம்ம வந்து சராசரின்னு சொல்லுவோம். அப்போ அவங்க வந்து கொடுத்துருக்காங்க சராசரி 31ன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இது எல்லாத்தையும் எழுதி /10 = அந்த 31 எழுதியிருக்கேன். இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 10 டிவிஷனில் இருக்க அந்த பக்கம் போகும்போது 310 மாறிடும். சரிங்களா? அப்போ இது ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். இது ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்னா 285 + x. சரிங்களா? இந்த x மட்டும் நம்பர் இல்லாததுனால நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 10 அந்த பக்கம் போகும்போது 310 மாறிடும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து இந்த x அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 310 இந்த இடத்துல இருக்கட்டும். இந்த 285 இந்த பக்கம் வரும்போது மைனஸில் வந்துடும். அப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 25ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25. ஆப்ஷன் ஏ தான் இதுக்குரிய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ரூபாய் 8000க்கு 10% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க. அதாவது அசல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 8000 ரூபாய். சரிங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது? 10%. ஸோ 2 வருஷத்துக்கு தான் வித்தியாசம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வருஷத்துக்கு என்ன வட்டி வரும்னு பாருங்க. 10% சொல்லியிருக்காங்களா? ஸோ 1%ன்றது என்னது? 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறதா 1%. 10%னா 1 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறதா 10%. அப்போ 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா என்ன வரும்? 800 வரும். அப்போ வருஷத்துக்கு நமக்கு என்ன கிடைக்கும்னா 800ன்னு கிடைக்கும். நம்ம தனி வட்டி கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறம் கூட்டு வட்டி கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? கூட்டு வட்டிக்கும் என்ன ஆகும்? வருஷத்துக்கு சேம் அதே இன்ட்ரெஸ்ட் தான் வரும். அதுக்கடுத்து 2வது வருஷத்துக்கு பாருங்க, தனி வட்டிக்கு வந்து என்ன வரும்? அதே 800 ரூபாய் தான் வரும். கூட்டு வட்டிக்கு தான் என்ன வரும்? வட்டிக்கு வட்டி வரும். அப்போ கூட்டு வட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 800 ரூபாயும் அதோட இந்த 800 ரூபாய்க்கும் 10% கண்டுபிடிக்கும். 800 ரூபாய்க்கு 10% என்ன வரும்? 1 டிஜிட் தள்ளி புள்ளி வாங்கி 80 ரூபான்னு வரும். அப்போ 880 ரூபான்னு வரும். ஸோ இது 2 ஆட் பண்ண என்ன வரும்? 1600ன்னு வரும். இது வந்து 1680ன்னு வரும். ஸோ அப்போ இதுக்குரிய டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபா தான் டிஃப்ரெண்ட். சரிங்களா? இதை வந்து நம்ம ஃபார்முலாவில் யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்குரிய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த தனி வட்டி கூட்டு வட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கேட்டு நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அது 2 வருஷத்துக்கும் கேட்பாங்க, 3 வருஷத்துக்கும் கேட்பாங்க. 2 வருஷத்துக்கு கேட்டாங்கன்னா அதுக்கு தனி ஃபார்முலா, 3 வருஷத்துக்கு கேட்டாங்கன்னா அதுக்கு தனி ஃபார்முலா. ஓகே, 2 வருஷத்துக்கு கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா D = P × R² / 100². ஸோ அசல் வந்து என்னது? 8000 ரூபாய் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10. ஸோ 10² / 100². அப்போ 8000 ரூபாய் 10² என்ன அர்த்தம்? 100 / 100². அப்போ இந்த 100²னா 100 2 டைம் போடுறது. அப்போ இது 2யும் கேன்சல் ஆயிரும். இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு 80 தான் வரும். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர்.
ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.